ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 6th February 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ்ங்கில் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 92 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. 23,603 க்ளோஸ் ஆச்சுது. நிஃப்டி வந்து 2 நாளாக கொஞ்சமாக சரிஞ்சிட்டு இருந்தாலும் இன்னும் வந்து பாசிட்டிவிட்டி நிறையாவே இருக்குது மார்க்கெட்டில். இது ஹையராக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறைச்சாங்கன்னா. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து சிப்லா இருக்குது. 34 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. சிப்லா வந்து நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணிச்சு Q3ல். ஸோ அதுக்கப்புறமா நல்லா ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் அதானி போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 19 பாயிண்ட் ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது. அவங்க வந்து ஜனவரி 2025 ரெக்கார்டு நம்பர் ஆஃப் கார்கோ வந்து ஹேண்டில் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க. அதாவது 39.9 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு கார்கோ வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா 18 பாயிண்ட் ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் தேர்ட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஹோல்டு பண்ணுற டாப் 10 கம்பெனிஸில் இன்ஃபோசிஸும் வந்து, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதிகமான அளவுக்கு வந்து ஹோல்டு பண்ணுற ஸ்டாக்ஸில் வந்து இன்ஃபோசிஸும் டாப் 10ல் ஒன்றா இருக்குது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துருச்சு. ஸோ அதன் காரணமாக இது கொஞ்சம் ரேர்லி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸ் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸுக்கு ஆனுவல் ஹைக் லெட்டரை வந்து ரோல் அவுட் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸும் சேர்ந்து வந்து இன்ஃபோசிஸ் கொஞ்சமாக ரேலியாக வாய்ப்பாக அமைஞ்சுது. ஏன்னா அவங்க வந்து ஆனுவல் ஹைக் லெட்டரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்போ ஓரளவு நல்ல லாபம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அது மறைமுகமாக காட்டுது. டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ட்ரெண்ட் இருக்குது. 472 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ரீசெண்டாக ஒரு நல்ல ரேலிக்கு அப்புறமா இது வந்து சரிவை நோக்கி போயிட்டுருக்குது. இன்றைக்கி வந்து அதோட Q3 ரிசல்ட் வந்துச்சு. அது வந்து மார்க்கெட் என்ன எஸ்டிமேட் பண்ணிச்சோ அதை விட ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால ஏற்கனவே விழுந்துட்டு இருந்த ட்ரெண்ட்டு ரொம்ப அதிகமாக விழ ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா அது 8% கிட்ட விழுந்துருக்குது. அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா 9 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ரீசெண்ட் ரேலிக்கு அப்புறமா அதில் வந்து ப்ராஃபிட் புக்கு போயிட்டுருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் தேர்டு பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல் இருக்குது. 40 பாயிண்ட் விழுந்துருக்குது. அங்கேயே வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்து போயிட்டுருக்குது. ரீசெண்டாக ஒரு சின்ன ரேலி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் போயிட்டுருக்குது. அதோட Q3 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் அவருக்கு அப்புறமா வந்துச்சு. ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு வந்து பாரதி ஏர்டெல் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருக்கிறாங்க. 2வது கண்டினியூஸ் டேவாக அவங்க செல் பண்ணுறாங்க. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 3,550 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் வழக்கம் போல் பை பண்ணுறாங்க. 2,721 crore பை பண்ணியிருக்கிறாங்க. இது உங்களோட செகண்ட் கன்சிக்யூட்டிவ் பை. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புகிறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.